ஏன் ஜெபம் பண்ணுவது ரொம்ப அவசியம்? ஏனென்றால் முதலாவது இயேசு நம்மை ஜெபம் பண்ண கட்டளையிடுகிறார். ஜீசஸ் வாண்ட்ஸ் us to pray. ஸோ இயேசுவோட வெற்றியான வாழ்க்கைக்கு ஒரு பெரிய காரணம் ஜெபமா இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்க எல்லாரையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீங்க ஜெபம் பண்ற எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். ஏனென்றால் நீங்க உங்கள் பிதாவின் இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். யூ ஆர் பிரேயிங் டு யுவர் ஃபாதர். ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நீங்க உங்க வாழ்க்கையில பிறப்பிக்கிறதுக்கே நீங்க ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. பாருங்க, இயேசுடைய பிறப்புக்கு ஆரம்பமே ஒரு ஜெபத்திற்கு ஆன பதில் தான். நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தீங்கன்னா எல்லா மாலட்டு தன்மையும் விலகி போகும். ஆல் பேரனஸ் இன் யுவர் லைஃப் will leave in the name of Jesus. நீங்க யாரோட அதிகமாக நேரம் செலவு செய்றீங்களோ, யாரோட அதிகமாக நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்களோ, யாரோட சத்தத்தை அதிகமாக நீங்க கேட்கிறீங்களோ, அவரை போலவே நீங்க மாறிவிடுவீர்கள். ஹல்லேலூயா. ஜெபம் யார் பண்ணணும்? மனுஷன் தான் பண்ணணும். ஏன் இயேசு ஜெபம் பண்ணணும்? கடவுளாக வாழ்ந்தாருன்னா எதுக்குங்க ஜெபம் பண்ணணும்? அவர் தாங்க கடவுள். அவர் ஏன் ஆட்ட போய் ஜெபம் பண்ணணும்? அவரு நான் யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் ஏன் இயேசு ஜெபம் பண்ணாரு? ராவெல்லாம் ஜெபம் பண்ணாரு, 40 நாள் உபவாசம் பண்ணாரு, எல்லாமே இருக்குதே. கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 5, 6 வசனங்கள். மத்தேயு 6 வசனங்கள் 5, 6. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். சோ நம்ம திரும்பவும் தொடர்ந்து ஜெபத்தை குறித்து இன்னும் சில வாரங்கள் பார்க்க போகிறோம். சோ ஜெபம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா இயேசு நம்மை ஜெபம் பண்ண கட்டளையிட்டு இருக்கிறார். ஹalleluya. Because Jesus has commanded us to pray. Amen. இயேசுவோட ஊழியத்துல பாத்தீங்களா, இயேசுவோடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அநேக நேரம் அவர் ஜெபத்துல என்ன பண்றாரு? செலவிடுகிறார். எஸ்பெஷலி இந்த ராத்திரி நேரங்கள்ல, இந்த நைட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஜெபம் பண்றாரு. ராவு முழுவதும் ஜெபம் பண்ணுகிறார். ஆமென். ஸோ இயேசுவோட வெற்றியான வாழ்க்கைக்கு ஒரு பெரிய காரணம் ஜெபமா இருக்குது. ஆமென். அது மட்டும் இல்ல, இயேசு மட்டும் ஜெபம் பண்ணல. ஆதி திருச்சபையில பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஜெபத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் கொடுக்கிறார்கள். அதனால அவங்களுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா வெற்றியான வாழ்க்கையா இருக்கு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையா இருக்குது. ஏன் ஜெபம் பண்ணுவது ரொம்ப அவசியம்? ஏனென்றால் முதலாவது இயேசு நம்மை ஜெபம் பண்ண கட்டளையிடுகிறார். ஜீசஸ் வாண்ட்ஸ் us to pray. இயேசு அதை விரும்புகிறார். பிதாவானவர் அதை விரும்புகிறார். தம் பிள்ளைகள் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை விரும்புகிறார். ஸோ இயேசு ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்களேன். மத்தேயு 6:6 சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது உங்க அறையை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் இன் சீக்ரெட் ப்ரே டு யுவர் ஃபாதர். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஸோ முதல் காரியம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாக பலன் உண்டு, அதுக்கான பதில் உண்டு. ஹalleluya. When you pray, you will receive that reward for your prayer. You will receive the answer for your prayer. முதலாவது இதை எழுதி வச்சுக்கோங்க. ஜெபம் என்பது ஒரு கிறிஸ்துவ சடங்காச்சாரம் கிடையாது. இட் இஸ் நாட் எ கிறிஸ்டியன் ரிச்சுவல். நான் கிறிஸ்துவனா பிறந்துட்டேன் அதனால நான் ஜெபம் பண்ணணும், அப்படி கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. நான் கிறிஸ்துவனா இருக்கிறேன் பிரதர், அதனால ஜெபம் பண்றேன். ஜெபத்திற்கு பதில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாது பிரதர். நான் ஜெபம் பண்ணணும், நான் சண்டே சர்ச்சுக்கு போகணும், நான் ஜெபம் பண்ணணும், டெய்லி காலையில ஒரு சாப்டர் படிக்கணும் பிரதர், ஏன்னா நான் கிறிஸ்துவனா பிறந்துட்டேன், எங்க அம்மா அப்பா அப்படி சொல்லி வளர்த்துட்டாங்க என்ன, அதனால என்ன பண்ண போறேன், நான் தொடர்ந்து என்ன பண்ண போறேன், இதை செய்ய போறேன். பதில் கிடைச்சா கிடைக்குது, கிடைக்காட்டி போகுது. கர்த்தர் சித்தமானால் பதில் கிடைக்க போகுது கிடையாது. இது எப்படி இருக்குன்னா உங்க பிள்ளைங்கிட்ட நீங்க சொல்றீங்க, நீ நல்லா படி, நீ நல்லா படிச்சனா, நம்ம என்ன சொல்லுவோம், நீ நல்லா படிச்சு நல்ல எஃபர்ட் போட்டு படிச்சனா கண்டிப்பா நீ என்ன பண்ணுவ, 100க்கு 100 எடுப்ப அப்படின்னு தான் நம்ம பிள்ளைகளை என்ன பண்றோம், என்கரேஜ் பண்றோம்ல. நல்லா எவ்வளவு எஃபர்ட் போடுறியோ டெஃபினெட்லி யூ வில் ஸ்கோர் 100%. நிச்சயமாக நீ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வருவ, 100க்கு 100 எடுப்ப. அப்படி சொல்லும்போது பிள்ளைக்கும் ஒரு உற்சாகம் வருது. எஸ், நான் போடுற எஃபர்ட்டுக்கு, நான் போடுற முயற்சிக்கு எனக்கு என்ன பண்ண போகுது, கண்டிப்பா 100க்கு 100 மார்க் வரப்போகுது.
அது நிச்சயமா என் எதிர்காலத்துல எனக்கு ரொம்ப பெரிய பலன் கொடுக்க போகுது. ஏன்னா நான் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கும் போது நல்ல யூனிவர்சிட்டியில போய் நான் சேர்ந்து படிக்க போறேன். நல்ல யூனிவர்சிட்டியில படிக்கும்போது நல்ல இன்னும் பெரிய பெரிய பதவிகள், பொசிஷன்ஸ், பெரிய பிசினஸஸ்லாம் என்னால பண்றதுக்கான எனக்கு அந்த அறிவு உண்டாகும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை உண்டாது இல்ல. அதனால அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது, எஃபர்ட் போட்டு படிக்குது. இப்போ நீங்க போயிட்டு நீ நல்லா படி, நல்ல எஃபர்ட் போடு, மார்க் வந்தா வரும். அந்த எக்ஸாம் பேப்பரை கரெக்ட் பண்றவர் நீ நல்லா படிச்சு எல்லாமே கரெக்டா எழுதியிருந்தாலும் அவருக்கு தோணுச்சுன்னா 100 மார்க் போடுவாருங்க, இல்லைன்னா 50 மார்க் போட்டுருவாருங்க, இல்லைன்னா ஃபெயில் ஆக்கி விட்டுருவாருங்க. அப்படின்னு உங்க பிள்ளைகிட்ட சொன்னா எந்த பிள்ளையா படிக்குமா? எந்த பிள்ளையும் படிக்காது. உலகத்துல இருக்க சிஸ்டமே என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதற்கான பலன் நிச்சயமா வரும். ஏன்னா எதை விதைக்கிறோமோ அதை நிச்சயமா நம்ம என்ன பண்ணுவோம், அறுத்துக் கொள்வோம். ஹalleluya. whatever we sow we definitely reap. அதனாலதான் இயேசு என்ன சொல்றாருன்னா, பாருங்க திரும்ப அந்த 6வது வசனத்துக்கு போடுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது போய் உன் அறையை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. யார்கிட்ட ஜெபம் பண்றோமா? பிதாவின் இடத்துல ஜெபம் பண்றோம். பிதான்னு சொல்றாரு, கடவுள்னு கூட சொல்ல பாருங்க. யூ ஆர் பிரேயிங் டு யுவர் ஃபாதர். ஹalleluya, glory to God. ஆமென். கடவுள்கிட்ட ஜெபம் பண்றங்க கூட சொல்லல, அவர் பிதாவின் இடத்துல நீங்க ஜெபம் பண்றீங்க. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமா எல்லாரும் பார்க்கிற மாதிரி என்ன கொடுப்பாரு, உங்களுக்கு பதில் கொடுப்பார். இன்றைக்கு நான் உங்க எல்லாரையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீங்க ஜெபம் பண்ற எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். ஏனென்றால் நீங்க உங்கள் பிதாவின் இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். யூ ஆர் பிரேயிங் டு யுவர் ஃபாதர். யூ ஆர் நாட் பிரேயிங் டு சம் காட். ஏதோ ஒரு கடவுள்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணல. ஏதோ தூரத்துல ஒரு கடவுள் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. முக்கோடி தேவர்கள் வாங்க பாத்தீங்களா, அது மாதிரி முக்கோடி தேவர்கள்ல ஒரு தேவட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் வேணும்னா நினைச்சு எனக்கு என்ன பண்ணுவாரு, பதில் கொடுப்பாரு? கிடையாது. உங்கள் பிதாவின் இடத்துல நீங்க ஜெபம் பண்றீங்க, அதற்கான ரிவார்டு, அதற்கான பதில், அதற்கான பலனை நிச்சயமாக நீங்க உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. அதனாலதான் இயேசு ஜெபத்தை எப்படி வைத்திருக்கிறார்னா ஒரு ஆப்ஷனா வைக்கவே இல்லை. ஜீசஸ் நெவர் கெப்ட் பிரேயர் ஆஸ் an ஆப்ஷன். ஜீசஸ் கெப்ட் பிரேயர் ஆஸ் a mandatory thing. அதை கண்டிப்பாக நீங்க செய்யணும். அதனால தான் நீயோ ஜெபம் பண்ணும் போதுன்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. பட் வென் யூ ப்ரே, இஃப் யூ ப்ரேன்னு போடல. இஃப் யூ ப்ரேனா ஆப்ஷன். ஜெபம் பண்ணணும்னா பண்ணலாம், பண்ணாட்டி போகலாம், அது ஆப்ஷன். அதுதான் இஃப் யூ ப்ரேன்னு வரும் இங்கிலீஷ்ல. இஃப் யூ ப்ரே, நீங்க ஜெபம் பண்ணும் போது அப்படின்னா நிச்சயமாக ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க, நிச்சயமா நான் ஜெபம் பண்ணணும். நான் செய்யற ஜெபத்திற்கு நிச்சயமா பதில் உண்டு. ஹalleluya. நான் செய்யற ஜெபத்திற்கு நிச்சயமா பதில் உண்டு. ஹalleluya. நான் இதை உட்காந்து தியானிக்கும் பொழுது, இந்த ஜெபத்தை குறித்து தியானிக்கும் பொழுது அற்புதமான ஒரு 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 இது எனக்கு என் கண்கள்ல மாட்டிச்சு. ஒரு கோட்டு, ரெவரண்ட் சாட்விக் சாமுவேல்னு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக வெஸ்லியன் மெத்தடிஸ்ட் சர்ச்சோட ஒரு பெரிய ஒரு போதகர், மினிஸ்டர் இருந்து வெஸ்லியன் மெத்தடிஸ்ட் சர்ச். வெஸ்லியன் மெத்தடிஸ்ட் ஜான் வெஸ்லி அவர்கிட்ட இருந்து உண்டான ஒரு டினாமினேஷன் தான் வெஸ்லியன் மெத்தடிஸ்ட். ஸோ அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ரெவரண்ட் சாட்விக் சாமுவேல் என்ன சொல்றாருன்னா, ஜெபத்தை குறித்து என்ன சொல்றாரு, நான் ஃபர்ஸ்ட் ஆங்கிலத்தில் படிக்கிறேன், அதுக்கப்புறம் அப்படியே தமிழ்ல சொல்றேன். Satan dreads nothing but prayer. His one concern is to keep the saints from praying. He fears nothing from prayerless studies, prayerless work, prayerless religion. He laughs at your toil, he mocks at your wisdom, but he trembles when you pray. அதை தமிழ்ல அப்படியே நான் உங்களுக்கு மொழிபெயர்த்து சொல்கிறேன். சாத்தான் ஜெபத்தை தவிர வேற எதற்கும் அஞ்சுவதில்லை. அவனுடைய ஒரே கவலை என்னவென்றால் பரிசுத்தவான்கள் ஜெபத்தை பரிசுத்தவான்கள் ஜெபத்தை தடுப்பதுதான். ஜெபமில்லாத படிப்பு, ஜெபமில்லாத வேலை, ஜெபமில்லாத மதம் ஆகியவற்றுக்கு அவன் எதற்கும் அஞ்சுகிறான். அதை பத்தி அவன் என்ன பண்றது, அஞ்சுகிறது இல்ல. அவன் நம் உழைப்பை பார்த்து சிரிக்கிறான், நம் ஞானத்தை கேலி செய்கிறான். ஆனால் நாம் ஜெபிக்கும் போது அவன் நடுங்குகிறான். ஹalleluya. When you pray he trembles. ஹalleluya. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிசாசு நடுங்குகிறான். ஹalleluya. பிசாசின் கிரியைகள் உடைகிறது. ஆமென். நீங்க ஜெபிக்கும் போது அந்த காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கும். ஹalleluya. ஆமென். அதனாலதான் இயேசு பாருங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். சொன்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சார். நிறைய காரியங்கள் நம்ம தொடர்ந்து படிச்சிருக்கிறோம். பட் சில நேரம் பரிசுத்த ஆவியானவர் அதை ஹைலைட் பண்ணும் பொழுதுதான் அதோட அர்த்தம் நமக்கு புரிய ஆரம்பிக்குது. சுவிசேஷமே தொடங்கும் பொழுது எப்படி தொடங்குது, அதாவது இயேசுவின் பிறப்பை எப்படி தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜெபத்திற்கான பதிலாக தான் தொடங்குது. இயேசுவின் பிறப்புக்கு முன்பதாக ஒரு மனிதர் பிறக்கிறது ரொம்ப அவசியமா இருந்துச்சு. ஒரு தீர்க்கதரிசி பிறப்பது ரொம்ப அவசியமா இருந்துச்சு. யோவான் ஸ்நானகன், அவர் தான் மோசேன் உடன்படிக்கையில கடைசி தீர்க்கதரிசி, the last prophet under the covenant of Moses.
ஸோ இந்த யோவான் ஸ்நானகன் பிறப்பது மிக 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 அவசியமாகிறது, முக்கியமா இருந்தது. ஏன்னா இயேசுக்கு ஒரு முன்னோடியாக, ஃபோரனராக ஆண்டவர் அவர் வச்சிருந்தார். அவர் போய் இயேசுக்கு என்ன பண்ணணும்? வழியை ஆயத்தம் பண்ணணும். இதுதான் அவருடைய அழைப்பா இருந்துச்சு. திஸ் இஸ் த காலிங் ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட். ஸோ யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பே ஒரு ஜெபத்திற்கான பதிலாக இருந்துச்சு. யோவான் ஸ்நானகன் பிறப்பான் அப்படின்னு ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு பண்ணியிருந்தாலும், தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் ஏற்கனவே பேசியிருந்தாலும் பழைய ஏற்பாட்டுல, அதை கொண்டு வரதற்கு பாருங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நீங்க உங்க வாழ்க்கையில பிறப்பிக்கிறதுக்கே நீங்க ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. For the things that God has already prophesied over you, for the things that God has already promised over you, God expects you to pray that so that you can bring those things to existence. ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக பேசின காரியம், ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த காரியங்கள் நடப்பதற்கு, அது நிறைவேறதற்கே நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்குதா? அந்த வாக்குத்தத்தங்களையும் அந்த தீர்க்கதரிசனங்களையும் வைத்து நீங்க ஜெபம் பண்ணுவது மிக 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 அவசியமா இருக்குது. இது நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. இந்த காரியத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் அதான் ஆண்டவர் ப்ராஃபஸி சொல்லிட்டார்ல, அது தேவ மனுஷன் மூலியமா தீர்க்கதரிசனமா ஆண்டவர் பேசிட்டாரு, ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருவாரு, அதனால என்ன ஆயிரும், நிச்சயமா அது என்ன ஆயிரும், நடந்துரும் அப்படின்னுவாங்க. கிடையாது, அப்படி இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். ஆண்டவர் அதை தீர்க்கதரிசனமா உங்களோட பேசியிருக்கிறார் என்றால், ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை வசனத்தின் மூலமா கொடுத்திருக்கிறார் என்றால், அதை வைத்து நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்குதா? ஜெபம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. ஜெபம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. Hallelujah. It is very important that you pray the prophetic words and the promises that God has given you. நீங்க எதை பார்க்கிற விரும்புறீங்களோ அதை எடுத்து நீங்க ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. வேதம் முழுவதும் வாக்குத்தத்தங்கள் தாங்க. வேதம் முழுவதும் வாக்குத்தத்தங்கள் தான். ஒரு தேவ மனிதர் சொல்றாரு, கிட்டத்தட்ட 7000 வாக்குத்தத்தங்கள் மேல வேதத்துல இருக்குதான். 5000 to 7000ன்றாங்க. அக்யூரேட்டா எனக்கு தெரியல, நான் எண்ணி பார்த்ததும் கிடையாது. பட் தியாலஜியன்ஸ், வேத நிபுணர்கள்லாம் சொல்றாங்க 7000 வாக்குத்தத்தங்கள் கிட்ட மேல இருக்குதுங்க. சோ எல்லா வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு சிலுவையில செய்து முடித்து உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆனா அதை எடுத்து நீங்க அறிக்கை செய்து ஜெபம் பண்ணும் பொழுது, நல்லா கவனிங்க, அதை எடுத்து நீங்க அறிக்கை செய்து, வாயினால அறிக்கை செய்து இருதயத்துல விசுவாசித்து அதை ஜெபம் பண்ணும் பொழுது, ஜெப நேரத்துல அதை நீங்க வைத்து பேசி ஜெபம் பண்ணும் பொழுது, அந்த காரியத்திற்கு நீங்க உயிர் கொடுக்குறீங்க. யூ ஆர் கிவிங் லைஃப் டு தட் ப்ராமிஸ், யூ ஆர் கிவிங் லைஃப் டு தட் ப்ராஃபட்டிக் வேர்ட். இதுதான் நடக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இதை செய்வதற்கு தான் பிசாசு என்ன பண்றான்? நம்மை தடுத்து கொண்டு இருக்கிறான். That is why the enemy is fighting against the church from not praying. Hallelujah. பிசாசு தடுக்கிறான். நம்ம ஜெபம், நீங்களே கவனிச்சிருக்கலாம், ஜெபம் பண்ணணும்னு உட்காரும் பொழுது தான் டக்குன்னு யாராவது ஃபோன் பண்ணுவாங்க. எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? ரொம்ப நாள் பேசாதால அன்னைக்கு தான் பேசுவாங்க. பாத்துருக்கீங்களா? இத்தனை வருஷமா பேசியிருக்கே மாட்டாங்க, அன்னைக்கு சடனா ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க சிஸ்டர், ஞாபகம் வந்துச்சு. இத்தனை வருஷம் மறந்துட்டாங்க உங்களை. நீங்க ஜெபம் பண்ணணும்னு உட்கார்ந்தோட அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு உங்களை. சொந்தக்காரர் ஃபோன் பண்ணிடுவாரு உங்களுக்கு. ஜெபம் பண்ணணும்னு உட்காரும் பொழுது என்ன ஆகும்? கரெக்டா யாராவது உங்களுக்கு உங்க வீட்டுக்கு வருவாங்க, கெஸ்ட் வருவாங்க. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், இல்லாட்டி ஜெபம் பண்ணும் பொழுது இயேசுடைய மாடலை ஃபாலோ பண்ண. இயேசு என்னங்க சொன்னாரு? மத்தேயு 6 படிச்சோம். என்ன சொன்னாரு? மத்தேயு 6:6 நீ ஜெபம் பண்ணும் பொழுது போய் உன் அறையை பூட்டிக்கொள். 6:6 போடு விஜய். அறையை பூட்டிக்கொள். ஏன் ஏன் பூட்டிட்டு ஜெபம் பண்ணுனாரு இயேசு? நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், ஆண்டவர் ஏன் ஆண்டவர் பூட்டிட்டு ஜெபம் பண்ண சொன்னீங்கன்ட்டு. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, எப்ப நீ பாட்டு சும்மா உட்காந்து ஹாலில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்னா எவனாவது வந்துகிட்டு இருப்பான், எவனாவது கதை தொட்டுவான், எவனாவது இது வருவான். அது இப்போ வேற எல்லாம் ஆன்லைன் டெலிவரி அதெல்லாம் வந்துருச்சு. ஃபோன் பண்ணி, சார் அமேசான்ல இருந்து வந்திருக்கேன், சார் அதுல இருந்து வந்திருக்கேன், இந்த இது வந்திருக்கு அது வந்திருக்குன்னு எவனாவது வருவான். சும்மா சில பேர் நான் எங்க வீட்டுல நான் பாத்திருக்கேன், கதவு தட்டி இந்த என் வீட்டுக்கு போற டெலிவரி, இன்னொரு வீட்டுக்கு போற டெலிவரி என் வீட்டுக்கு வந்துடும். கதவு தட்டி இந்த நம்பர் தான், இந்த நம்பர் இல்லையா, அது பக்கத்து பிளாக்கி, அங்க போயா நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்கு பிசாசு 1000 வழி வச்சிருக்கான். அதனாலதான் இயேசு சொன்னாரு, என்ன சொன்னாரு? போய் கதவை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ணாரு. இன்னைக்கு கதவை பூட்டுறதுன்னா என்ன தெரியுமா? கதவை பூட்டி கொண்டு ஜெபம் பண்றது, அவங்க போனை சுவிச் ஆஃப் பண்றது தான் கதவை பூட்டுறது. இன்னைக்கு கதவை பூட்டுறதுன்னா என்னது? உங்க போனை சுவிச் ஆஃப் பண்றது. எனக்கு இன்னைக்கு கதவை பூட்டினா கூட எவன் வீட்டுக்குலாம் எவனும் வர மாட்டேங்கிறான், போன் வழியா வந்துடுறாங்க எல்லாரும், வாட்ஸ்அப் வழியா வந்துடுறாங்க எல்லாரும், சோசியல் மீடியா வழியா எல்லாம் உள்ள வந்துடுறாங்க, கால் மொழியா எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. அதனால இன்னைக்கு கதவை மூடுறது என்னது? போனை சுவிச் ஆஃப் பண்ணுங்க. சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் நான் உங்களுக்கு ட்ரை பண்ண கிடைக்கவே இல்லைன்ட்டு. பதில் கிடைச்சிருச்சா? என்னங்க, நிறைய பேர் நம்ம மீட்டிங் வரணும், பிரதர் நான் ட்ரை பண்ண உங்க போன் சுவிச் ஆஃப் பண்ணு, நான் ட்ரை பண்ண நாட் ரீச்சபிள். அது பதில் கொடுத்துட்டேன் பாருங்க. உங்களுக்கு கதவை மூடிட்டேன்னு அர்த்தம். நான் அப்போ கதவை மூடி வச்சுட்டேன். அது அதனால யாரும் உள்ள வர முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? சோ ஜெபத்தை தடுப்பது தான் பிசாசோட வேலை. ஆனா நீங்க ஜெபம் பண்ணீர்கள் என்றால், இந்த டிஸ்ட்ராக்ஷனை தாண்டி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயமா பதில் உண்டு. பாருங்க, இயேசுடைய பிறப்புக்கு ஆரம்பமே ஒரு ஜெபத்திற்கு ஆன பதில் தான். வாங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம்
முதல்ல லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 5, 6, 7 இந்த 3 வசனங்களை படிப்போம். லூக் சாப்டர் 1 verses 5, 6, 7. யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் செகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். ஆமென். இது இந்த பகுதி யோவான் ஸ்நானகனுடைய தகப்பன் தாய் சகரியா, எலிசபெத் அவங்கள பற்றின பகுதி. ரொம்ப நீதிமான்கள், எந்த ஒரு குற்றமும் கிடையாது, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனிதர். இவர்கள் 2 பேரும் என்ன பழைய உடன்படிக்கையில வாழ்ந்து கொண்டிருந்த ஆசாரியர்கள். தேவர் பிரீஸ்ட் அண்டர் தி ஓல்டு கவர்னன்ட். ஸோ நியாயப்பிரமாணத்துல ரொம்ப கரெக்டா இருந்திருக்காங்க, நியாயப்பிரமாணத்தை கரெக்டா கடைபிடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்கள், வெரி குட் பீப்புள், நீதிமான்கள், எந்த ஒரு குற்றமும் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாம இருந்துச்சு. எலிசபெத் மலடியாக இருந்தால். எல்லாம் கரெக்டா இருக்குதுங்க, நியாயப்பிரமாணத்தை எல்லாத்தையும் கடைபிடி எல்லாம் இருக்குது. ஆனா என்ன இல்ல பிள்ளை என்ன இல்ல பிள்ளை இல்ல. இப்ப பாருங்க, ரொம்ப அழகான ஒரு வசனம். 13வது வசனம் படிங்க. அதே அதிகாரத்துல 13 படிங்க. சோ ஒரு தூதன் வருகிறான். தூதன் சகரியாவை சந்திக்கிறான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹalleluya, ஆமென். For your prayers are heard. ஆமென். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. மலடியா இருக்கிறார் என்று வேதம் தெளிவாக திட்டவட்டமா சொல்லுது 7வது வசனத்துல. ஆனால் 13வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது வேண்டுதல் கேட்கப்பட்டது. சோ மலடி என்று அறிவிக்கப்பட்ட எலிசபெத், இனி உனக்கு பிள்ளையே பறக்காது, உன் சந்ததி விருத்தியே அடையாது என்று சொன்னப்பட்ட சகரியாவும் 2 பேரும் சேர்ந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். ஹalleluya, ஆமென். நிச்சயமாக அவர்களுக்கு என்ன வச்சுட்டாங்க? பேரன்னு பேரே வச்சுட்டாங்க, மலடின்னு பேரே வச்சாச்சு. சகரியாக்கும் வச்சாச்சு, எலிசபெத்துக்கு வச்சாச்சு. ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுகிறது, மிக என்னதான் இருந்தாங்களா, வயது சென்றவர்களா இருந்தாங்களா, வெரி அட்வான்ஸ்ட் இன் இயர்ஸ். ஸோ சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, கூட இருக்கவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஆயிடுச்சு உனக்கு 50 வயசு மேல ஆயிடுச்சு. அந்த அம்மா பார்த்து, ஸ்திரியை பார்த்து சொல்லியிருப்பாங்க, ஸ்திரீகளுக்கு இருக்கிற அந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, மெனோபாஸ் வந்துருச்சு உனக்கு. ஸோ இனிமேல் என்னது, மெனோபாஸ் வந்தா கண்டிப்பா நீ என்ன பண்ண முடியாது, குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அது மாதிரி சகரியாவும் ரொம்ப 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 இதாயிட்டாரு, கிழவன் ஆயிட்டாரு அவரு. இந்தம்மா கிளவி ஆயிடுச்சு, இனிமேல் உனக்கு என்ன கிடையாது, புள்ள கிடையாது, நீங்க 2 பேரும் மலடிகள். நீங்க உங்க பேரனஸ், உங்க குடும்பத்துல என்ன இருக்குது, மலட்டுத்தன்மை இருக்கிறது. அதனால இனிமேல் இது நடக்காதுன்னு சொன்னாலும் நல்லா கவனிங்க, எல்லாரும் அவர்களை மலடி என்று அறிக்கை செய்தாலும் டிக்ளேர் பண்ணாலும் இவர்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஹalleluya. நான் சொல்றேன், இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக உங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் மலட்டுத்தன்மை பேரனஸ்னா, உங்க வாழ்க்கையில எந்த பகுதியிலாம் நீங்க ஒரு செழிப்பை பார்க்கலையோ, ஒரு வளர்ச்சியை பார்க்கலையோ, ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலையோ, அது பேர் தான் மலட்டுத்தன்மை, அதுதான் பேரனஸ் இருக்குதோ. இது நடக்காது, இது இனிமேல் சாத்தியமே இல்லை அப்படின்னு ஒதுக்கி வச்சிருந்தாலும், நீங்க தொடர்ந்து அங்க நான் எங்க மலட்டுத்தன்மை இருக்குதோ, எங்க பேரனஸ் இருக்கோ, எங்க வனாந்தரம் இருக்குதோ, அங்க நான் ஆறுகளை பார்ப்பேன், எங்க வெட்டாந்தரையா இருக்குதோ அங்க தண்ணி தடாபங்களை நான் பார்ப்பேன் என்று நிச்சயமாக நீங்க ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாக நீங்க பதிலை பெற்றுக்கொள்வீங்க. ஹalleluya. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் இதை உங்ககிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார். வனாந்தரமா ஆயிடுச்சு பிரதர், எல்லாம் காஞ்சி போச்சு பிரதர், அந்த இடத்துலதான் நீங்க தண்ணீரை பார்க்க போறீங்க, அந்த இடத்துலதான் ஆறுகளை நீங்க பார்க்க போறீங்க. Hallelujah. If you continue to pray, நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தீங்கன்னா எல்லா மலட்டுத்தன்மையும் விலகி போகும். All barrenness in your life will leave in the name of Jesus. Hallelujah. Hallelujah. Amen. ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதாங்க உங்ககிட்ட, நீ ஜெபம் பண்ணுவியா? இதுதான் ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் இதான் கேட்கிறார், நீ ஜெபம் பண்ணுவியா? ஏன்னா ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா நீங்க ஜெபம் பண்றதுதான். What is God's will for you? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்க தொடர்ந்து ஜெபத்துல இருக்கணும். Hallelujah. நீங்க தொடர்ந்து ஜெபத்துல இருக்கணும் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மிகவும் அவசியமான ஒரு காரியம் என்னது, நீங்க ஜெபம் பண்றதுதான். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? புரியுங்களா? அவங்க சோர்ந்து போக ஜெபம் பண்ணாங்க, யோவான் ஸ்நானகன் பிறந்துட்டார். ஹalleluya. ஆமென். சோ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது அவரோட வாழ்க்கை ஜெபம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. ஆமென்.
சோ இயேசு கிறிஸ்து வந்து அநேக அற்புதங்களை செய்தார், நிறைய ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் செய்தாரு. சீஷர்களுக்கும் என்ன பண்றாரு, நிறைய காரியங்களை வந்து அவர் போதித்தார், கற்பித்தார். சீஷர்களை அழைத்து அவர் வந்து கட்டளை கொடுக்கிறாரு, அதிகாரம் கொடுக்கிறாரு, வல்லமை கொடுக்கிறாரு, பிசாசுகளை துரத்துவதற்கு, மரித்தவரை உயிரோட எழுப்புறதுக்கு, வியாதியஸ்தர்கள் எல்லாம் சுகமாக்குவதற்கு, குஷ்டரோகிகளை சொசமாக்குவதற்கு, இது எல்லாத்துக்கான அதிகாரம் எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. இன்ஃபேக்ட் இயேசுவை போலவே சீஷர்களுக்கு ஒரு வல்லமை இருந்துச்சு. ஏன்னா இயேசு கூட இருந்ததுனால அவர்களும் வல்லமையாக என்ன பண்ண மாட்டாங்க, செயல்பட ஆரம்பிச்சார்கள். ஆனாலும் சீஷர்கள் ஒரு காரியத்தை வந்து இயேசுனிடத்துல நோட்டீஸ் பண்ணது என்னதுன்னா, கவனித்தது என்னவென்றால், இயேசு ஜெபம் பண்ணால் அவர் ஜெபம் பண்ணிட்டு மலையில இருந்து பாருங்களேன், நான் ராவெல்லாம் ஜெபம் பண்றாரு, ஜெபம் பண்ணிட்டு மலையில இருந்து கீழே வந்தா ரிசல்ட் வேற மாதிரி இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? அவர் ஜெபம் பண்ணிட்டு வந்தா ரிசல்ட் வேற மாதிரி வருது. அதனால தான் சீஷர்கள் வந்து இயேசுவின் இடத்துல எதுவுமே கேட்கலாம். அவங்க ஆண்டவரே எப்படி ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனை பெருக்கிறது சொல்லி கொடுங்க ஆண்டவர், அந்த ட்ரிக்கை சொல்லி கொடுங்க ஆண்டவர், எப்படி தண்ணீர்ல நடக்கிறது அந்த ட்ரிக்கை சொல்லி கொடுங்க, எப்படி பண்ணீங்க எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவர். அதெல்லாம் கேட்கவே இல்லை. பாருங்க, எப்படி மரித்தோரை எழுப்புறது ஆண்டவரே, எப்படி லாசரஸை நீங்க எழுப்புனீங்க, எப்படி எவிலோட மகளை எழுப்புனீங்க, அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவர். அதெல்லாம் கேட்கவே இல்லை. சீசர்கள் கேட்ட ஒரே காரியம் என்ன தெரியுமா? இயேசுவின் இடத்துல ஜெபம் பண்ண எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். வாங்க லூக்கா 11:1. லூக்கா 11:1. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்த போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். லார்ட் டீச் அஸ் டு ப்ரே. இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஆண்டவர்கிட்ட இதுதான் கேட்கணும். ஆண்டவரே ஜெபம் பண்ண கற்றுத்தாருங்க. என் வாழ்க்கையில வந்து நான் இதுதான் ஜெபம் பண்ண ஒரு சீசன்ல வந்து நான் ஆண்டவர்கிட்ட இதுதான் கேட்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே ஜெபம் பண்ண கற்றுத்தாருங்க. ஊழியத்துக்கு வந்தாச்சு, அற்புத அடையாளம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணணும். இப்போ அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணணும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார் என்னோட. பேச ஆரம்பிக்க அவன் சொல்றாரு, உன் ஜெப வாழ்க்கையை இன்னும் நீ அதிகப்படுத்தணும், ஜெப வாழ்க்கையை இன்னும் ஷார்ப்பாக்கணும், கூர்மையாகணும்ட்டு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட நான் செய்த ஜெபம் இதுதான் என் வாழ்க்கையில. ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்தவனா பிறக்கிறதுனால நமக்குள்ள வந்து எப்பொழுதும் வந்து ஒரு 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 அலட்சியம் வந்துருது. அது நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததுனால சில நேரம் ஒரு அலட்சியம், கம்ப்ளேசன்சி அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல. அது கம்ப்ளேசன்சினா என்னதுன்னா, அதெல்லாம் நமக்கு தெரியுமே, அந்த அலட்சியம் நமக்கு தெரியுமே, ஜெபம் பண்றதுலாம் நமக்கு தெரியும் பிரதர். ஆனா கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தோம் பிரதர். என் பேரே பாருங்க, கிரண் பால் தான். பால்ன்றது பேர்ல பால்னு வந்துருச்சு. அப்போஸ்தலன் பவுலோட பேர்லயே வந்துருச்சு நமக்கு. ஹல்லேலூயா. ஸோ நம்மள சின்ன வயசுல இருந்து சபைக்கு போயிட்டு இருக்கோம், சின்ன வயதுல இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, இந்த லார்ட்ஸ் பிரேயர்லாம் நமக்கு வந்து மனப்பாடம். அது நான் படிச்சது வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல். வேற கிறிஸ்டியன் ஸ்கூல்ல டெய்லி காலையில நாங்க இந்த ஜெபத்தை தான் பண்ணோம். Father in heaven, hallowed be thy name, thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. இது வந்து டெய்லி பண்ணுவோம் காலையில. ஸோ இது வந்து அப்படியே மனசுக்குள்ள இருக்கும். அது மட்டும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறோம், அங்க போய் ஜெபம் பண்றோம். அது மட்டும் இல்லாம வீட்டுல வந்து ஜெபம் நடக்குது, குடும்ப ஜெபம் நடக்குது. ஸோ ஜெபம் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஜெபம் அதெல்லாம் தெரியும் பிரதர். இப்படிதான் நல்லா இருந்தாலும் நமக்கு தெரியும் என்ன பண்ணணும். ஜெபம் முட்டியை போட்டுக்கிட்டு, ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும், எங்க அம்மா ஆசீர்வதியும், அப்பா ஆசீர்வதியும், என் பிள்ளை ஆசீர்வதியும், பொண்டாட்டி ஆசீர்வதியும், அப்புறம் வேற என்னத்தை ஆசீர்வதிக்கணும், அப்புறம் வீட்டுல அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும், மாவும் எண்ணெயும் குறையாம இருக்கணும் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் கடகடன் ஜெபம் பண்ணிட்டு வேலையை முடிச்சிடணும். அடுத்தது காலையிலே கிளம்பி ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே இப்போ ஆஃபீஸ் போகிறேன், என் பைக் ஆசீர்வதியும், நான் நல்லபடியாக போய் ஆஃபீஸில் சேர்ந்துடணும். பிரச்சனை அது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு வசனம் இருக்கு பார்த்தீங்களா, என் பிரச்சனை உனக்கு முன்பதாக செல்லும். ஸோ நம்ம சில பேர்ல என்ன பண்ணிட்டோம்னா, ஜெபத்தை ரொம்ப ஈஸி ஆக்கிட்டு வசனத்தை வந்து கார்லேயே ஒட்டிடுறது. அது நல்லா கார்ல வசனம் ஓட்டுறதுலாம் தப்பு இல்லை. சில பேர் ஓட்டுறது காரணமே தான். சரி இதில் ஒட்டி வச்சிருவோம், ஒட்டி வச்சுட்டு என்ன பண்ணுறது, அப்படியே ஆண்டவர் பிரச்சனை கூடயே வரும் பிரதர். அதனால வசனத்தை ஓட்டு. அதனாலதான் ஒட்டுறதே பாதி பேர் பயத்துலதான் ஒட்டுறது, எங்க ஒட்டலன்னா பிரச்சனை வராது அப்படின்ட்டு. புரியுதுங்களா? இப்படிதான் நம்ம ஆகிட்டோம். அப்படியே எப்படி சொல்லி சும்மா பேருக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போட்டு கேட்ட நான்லாம் ஜெபம் பண்றதுனால கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த ஜெபம் பண்றேன். அதனாலதான் ரிசல்ட்டே கிடையாது நம்ம ஜெபத்திற்கு. கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? அதனாலதான் ரிசல்ட்டே இல்லை ஜெபத்திற்கு. ஏன்னா ஒரு சடகாச்சாரமா பண்ணிட்டு இருக்கோம். சீஷர்கள் இயேசு ஜெபம் பண்றதை கவனிக்கிறாங்க. இயேசு ஜெபம் பண்ணா வேற மாதிரி இருக்குது. பாருங்க, மார்க் 9 ஒரு அருமையான ஒரு பகுதி. மார்க் 9 பாத்தீங்கன்னா, இயேசு வந்து போயிட்டார். அவர் எப்ப போல மலைக்கு போயிட்டாரு ஜெபம் பண்றதுக்கு. இந்த தடவை என்ன பண்ணிட்டாரு, ஜெபம் பண்ண போகும்போது கூட 2 பேர் கூட்டு போயிட்டார், கூட 3 பேர் கூட்டு போயிட்டார். யோவான், பேதுரு, யோவான், யாக்கோபு. லூக்கா 9:28 படிங்க. 28, 29. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். நல்லா கவனிங்க.
மறுரூபமானார்ல இயேசு. அது எதற்காக போனாரா? ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறினார். லூக்கா புஸ்தகம் வந்து பாத்தீங்கன்னா ஜெபத்தை குறித்து அதிகமா அந்த சுவிசேஷ புஸ்தகங்களே அதிகமாக ஜெபத்தை குறித்து எழுதியிருக்க ஒரு புஸ்தகம் என்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம். ஸோ அதனால லூக்கா வந்து கண்டிப்பா நீங்க என்ன பண்ணும், நல்லா ஒரு டீட்டெயிலா படிங்க உட்காந்து. நிறைய இடங்கள்ல வந்து இயேசுவோட ஜெபத்தை குறித்து நிறைய எழுதியிருக்கு. லூக்கா தான் வந்து அப்போஸ்தலர் நிருபத்தையும் எழுதுறாரு. தி ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் அதையும் அவர் தான் எழுதுறாரு. ஸோ நீங்க லூக் படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா, லூக் ஸ்டார்ட் பண்ணி லூக்கா அப்படியே படிச்சுட்டு நேரா நீங்க எங்க போயிடணும், அப்போஸ்தலருக்கு போயிடணும். ஸோ கண்டினியூஸா படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுல் பிக்சர் கிடைச்சிரும் அப்படியே. அமேன். ஸோ அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே அநேக ஜபங்களை பத்தி எழுதியிருக்கு. அதை நம்ம ஒரு ஜபத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அமேன். ஸோ மலையின் மேல் ஏறி ஜபம் பண்ணினார். அமேன். ஒரு மலையின் மேல் ஏறினார் ஜபம் பண்ணுவதற்காக. ஸோ ஜபம் பண்ணும் பொழுது அவர் எப்படி மாறுறாரு பாருங்க. 29 வருஷம். அவர் ஜபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிச்சு, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. ஜபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிச்சு. தி அப்பியரன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேஸ் வாஸ் ஆல்டர்ட், வாஸ் சேஞ்ச். வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. ஜெபம் பண்ணும்போது இது நடக்கும், உங்க வாழ்க்கையில இது நடக்கும். ஹalleluya. when you start praying and praying and praying, நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது, தொடர்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுக்கும் இதே போன்ற காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஹalleluya. ஆமென். இதை நீங்க பார்ப்பீங்க. முக ரூபம் மாறிற்று என்றால் என்ன நடக்கும் என்றால், நீங்க யார் இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் டு whom are you praying. நீங்க பிதாவின் இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஆமென். உங்களை உருவாக்கின கர்த்தர் இடத்துல நீங்க ஜெபம் பண்ணிருக்கிறீங்க. ஸோ நீங்க யாரோட அதிகமாக நேரம் செலவு செய்கிறீங்களோ, நல்லா கவனிங்க, நீங்க யாரோட அதிகமாக நேரம் செலவு செய்கிறீங்களோ, யாரோட அதிகமாக வந்து நீங்க பேசி கொண்டிருக்கிறீங்களோ, யாரோட சத்தத்தை அதிகமாக நீங்க கேட்கிறீங்களோ, அவரை போலவே நீங்க மாறிவிடுவீர்கள். ஹalleluya. You become like the one whom you behold. நீங்க யாரை பார்த்து கொண்டே இருக்கிறீங்களோ, யாரோட செலவு செய்து கொண்டிருக்கிறீங்களோ, அவரை போலவே மாறிவிடுவீங்க. இதுதான் இயேசுக்கு நடந்துச்சு. அவர் பிதாவின் இடத்துல நேரம் செலவு செய்தார். அந்த பிதாவின் மகிமை அவரிடத்துல தோன்ற ஆரம்பித்தது. புரியுதுங்களா? இதுதான் ஜபத்துல நடக்குது. The glory of the Father started shining on Jesus. மோசைக்கு இது நடந்துச்சுங்க. மோசை போய் 40 நாள் உட்காந்துட்டு கீழே வந்தாருன்னா மோசையோட முகத்தை பார்க்க முடியாதா? முக்காடு போட்டுட்டு தான் வருவாராம். 40 நாள் பிதாவோட நேரம் செலவு பண்ணிட்டு கீழே வராரு. மோசையோட மூஞ்சை பார்க்க முடியாதான், முகத்தை பார்க்க முடியாதான். அவ்வளவு ஷைன் அடிக்குமா அவருக்கு? ஏன்? ஏன்னா யாரோட அவர் நேரம் செலவு செய்து கொண்டு வருகிறார்? பிதாவோட நேரம் செலவு செய்து கொண்டு வருகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இதனாலதான் இயேசு ஜெபம் பண்ண சொல்றாரு. சோ இங்க வந்து பிராக்டிக்கலா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு. 3 பேரை கூட்டிட்டு போறாரு. 3 ரொம்ப இம்பார்ட்டன்டான சீஷர்கள். இவங்க 3 பேர் ரொம்ப முக்கியம். பேதுரு, யோவான், யாக்கோபு. கூட்டிட்டு போயிட்டு ஜெபம் பண்ணும் போது என்ன நடக்குதுன்றத அவங்களுக்கு பிராக்டிக்கலா காமிக்கிறார். ஹalleluya. அதுதான் எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும். நமக்கு எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாருன்னா செய்து காட்டுவார். அதை அப்படியே நாமும் அதை அப்படியே செய்வதற்கான வல்லமையும் அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். Hallelujah. Whatever Jesus did, he demonstrated and he also gave us the anointing and the power of the Holy Spirit to do that. இதுதான் இயேசுவோட மாடல். அப்படியே பண்றாரு. அவர் முகம் அப்படியே பிரகாசிக்குது. பிரகாசிப்பறம் என்ன ஆகுதுன்னா, அப்படியே இப்போ நீங்க மார்க் 9க்கு வந்துருங்க. மார்க் 9க்கு வந்தீங்கன்னா கீழே இறங்கி வரார். கீழே மறுரூப மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தாருன்னா மார்க் 9ல பாத்தீங்கன்னா ஒரு 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 பையன் இருக்கிறான். ஒரு பையன் வந்து பிசாசு பிடிச்சிருக்கான். சீஷர்களை கிட்ட கூட்டிட்டு வராங்க. சீஷர்களால் என்ன பண்ண முடியல, அந்த பிசாசை துரத்த முடியல. நல்லா கவனிக்கணும், சீஷர்கள் ஏற்கனவே பிசாசு துரத்துறதுக்கு, வியாதியஸ்ல சுகமாக்குறதுக்கான வல்லமையும் அதிகாரமும் பெற்று இருக்கிறார்கள். சோ பிசாசு துரத்துவது அவர்களுக்கு புதுசு கிடையாது. ஆனா இந்த பிசாசை அவர்களால் துரத்த முடியல. ட்ரை பண்ணி பார்த்தாங்க, எல்லாரும் ட்ரை பண்ண. 9 பேர் கீழே இருக்கிறாங்க, 3 பேர் கூட போயிட்டாங்க. 9 பேர் கீழே இருக்காங்க. அது சீஷர்கள் மட்டும் இல்ல, அது தவிர அந்த மினிஸ்ட்ரி டீம் இருக்குல்ல, ஒரு 70 பேர் 80 பேர் இருக்காங்க, அவங்களும் கூட தான் இருக்கிறாங்க. லூக்கா 10 படிக்கணும், 70 பேருக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 70 பேரும் கூட தான் இருக்கிறாங்க. சோ எல்லாம் இருந்து துரத்த ட்ரை பண்றாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. பிசாசு ஓட மாட்டேங்குது. அப்பொழுது பாருங்க, இதுல இருந்து மத்தேயு 17க்கு வாங்க. மத்தேயு 17. சோ சீஷர்களை தனியா இயேசுவை கூப்பிட்டு என்ன பண்றாங்க கேட்கறாங்க. இயேசு வராரு, இயேசு வந்து துரத்திடுறாரு. இயேசு வந்து டக்குன்னு துரத்தி விட்டுறாரு பிசாசை. துரத்தி விட்டுட்டு சீஷர்கள் தனியா இயேசுவை கூப்பிட்டு கேட்கறாங்க. வாங்க மத்தேயு 17:18 போடுங்க. இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். இயேசு பிசாசை அதட்டினோன்னா போயிடுச்சது. சரிங்களா? இதை கேட்டோன்னா நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க, இயேசு பிரதர் அப்படின்னு. கிடையாது. ஏங்க நல்லா கவனிங்க, ரொம்ப நாள்ல என்னை இப்படிதான் ஏமாத்திட்டாங்க. கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததுனால என்னை இப்படிதான் ஏமாத்தி வச்சிருந்தாங்க. என்னன்னா,
இந்த அற்புதத்தெல்லாம் படிக்கும் பொழுது நான் அப்பயே கேட்பேன் எல்லார்ட்டையும். இயேசு அற்புதம் செஞ்சாரு, இயேசு தண்ணீர் மேல நடந்தாரு, இயேசு மரித்தோரை உயிரோட எழுப்பினாரு, இயேசு 5 அப்பம் 2 மீனை பெருக்கினாரு, ஏன் என்னால பண்ண முடியலன்னு இயேசுன்ட்டாங்க உடனே. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இதை? அது இயேசு பிரதர். இயேசுவும் உங்களையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் கடவுள், பிதாவுடைய சொந்த குமாரன், தி ஒன்லி பிலவட் சன், பிரியமான குமாரன், நேசகுமாரன். அவர் திரியேக தேவன்ல 2வது நபர், தி செகண்ட் ஒன் இந்த ட்ரினிட்டி. அவர் அவர் பண்ணதையும் உங்களுக்கும் கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் யாரு தெரியுமா? தப்பு தப்பு தப்பு. வயலடி வயலடி. நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே வயலடி வயலடின்ற மாதிரி, எல்லாம் பேசக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாங்க. இப்ப நல்லா கவனிங்க. இயேசு உலகத்துல கடவுளாக, எப்படி கடவுளாக திரியேக தேவன்ல 2வது நபராக இருந்து, அப்படியே பிதா பிதா எப்படி கடவுளா இருக்காரோ இவரும் அப்படியே கடவுளா இருந்திருந்தாருன்னா ஏன் ஜெபம் பண்ணவர்? இது யாரும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் ஜெபம் பண்ணணும் அவரு? ஜெபம் யார் பண்ணணும்? மனுஷன் தான் பண்ணணும். ஏன் இயேசு ஜெபம் பண்ணணும்? கடவுளாக வாழ்ந்தாருன்னா எதுக்குங்க ஜெபம் பண்ணணும்? அவர் தாங்க கடவுள். அவர் ஏன் ஆட்ட போய் ஜெபம் பண்ணும்? அவரு கடவுள் எந்த கடவுள்கிட்ட போய் ஜெபம் பண்ணும்? கர்த்தர் எந்த கர்த்தர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவாரு? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா யாராவது? நான் யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் ஏன் இயேசு ஜெபம் பண்ணாரு? ராவெல்லாம் ஜெபம் பண்ணாரு, 40 நாள் உபவாசம் பண்ணாரு, எல்லாமே இருக்குதே. என்னங்க இது? கடவுள்ன்றீங்க, அவர் தான் கடவுளோட அவதாரன்றீங்க, எல்லாம் சொல்றீங்க. ஆனா ஏன் ஜெபம் பண்ணார் அப்படின்னா, இயேசு கடவுளாக இருந்தார், ஆனால் மனித ரூபத்தில் இருந்தார். இந்த ஃபார்ம் அண்ட் லைக்னஸ் ஆஃப் மேன் ஹி வாஸ் ஆன் எர்த். அவர் கடவுள் தான், ஆனா மனித ரூபத்தில் இருந்தார். ஸோ மனுஷனுக்கு இருந்த எல்லா லிமிடேஷன்ஸும் அவருக்குள்ளேயே இருந்துச்சு. மனுஷனுக்குள்ள இருந்த எல்லா கட்டுப்பாடுகளும் அவருக்குள்ளே இருந்துச்சு. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? மனுஷனுக்குள்ள இருந்த பலவீனங்களும் அவருக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் இயேசுவை பற்றி எழுதும்போது எப்படி எழுதியிருக்குன்னா, அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார், பாடுகளை அனுபவித்தார், ஆனாலும் அவருக்குள்ள பாவம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ நம்மை போலவே அவருக்கும் சோதனைகள் வருது, பாடுகள் வருது, கஷ்டங்கள் வருது. ஆனாலும் அது எதுவுமே அவரை ஆளுகை செய்யவில்லை, எந்த சோதனையும் அவரை மேற்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் தொடர்ந்து ஜெபத்துல இருந்தார். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? how many of you are able to understand this? இயேசுவை நீங்க பார்க்கும் பொழுது, நீங்க வேதத்துல இயேசுவை படிக்கும் பொழுது, காஸ்பிள்ஸ்ல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசுவை படிக்கும் பொழுது ஒரு மனுஷனா தான் நீங்க அவர் பார்க்கணும். மனுஷனா நீங்க பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எத்தனை பேர் புரியுது? அப்பதான் யூ வில் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க அவர் மனுஷனா பார்க்கும் பொழுதுதான் உங்களுடைய அழைப்பும் கிறிஸ்துக்குள்ள நீங்க யார் என்பதையும் உங்களால புரிந்து கொள்ள முடியும். புரியுதுங்களா? கடவுளா அவர் இருந்ததுன்னா ஜெபமே பண்ணிருக்க வேண்டாம். எதுக்கு நைட்டெல்லாம் தூங்காம ஜெபம் பண்ணும்? யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. ஏன் தூங்காம கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும்? அவ்வளவு ஊழியம் பண்றாரு, டயர்டா இருந்திருக்கும், ஏன் போய் ஜெபம் பண்றாரு? நைட்டெல்லாம் ஜெபம் பண்றாரு, ஏன் பண்ணணுங்க? கடவுள் தானே. நல்லா நிம்மதியா தூங்கிட்டு கையை எந்திரிக்கும் போது கையை நீட்டி நீட்டி எல்லாரும் சுகமாக்கிட்டு பாட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே? கிடையாது. இயேசு மனிதராக இருந்தார். ஹல்லேலூயா. மனிதராக எல்லாம் செஞ்சார். சோ இயேசு பாருங்க, வந்த உடனே ஜெபம் பண்ணிட்டு மலையில இருந்து இறங்கி வராரு. அங்க ஒரு பெரிய என்கவுண்டர் நடக்குது. மோசே எலியா எல்லாம் சந்திக்கிறாரு. அவருடைய முகம் பிரகாசிக்குது. தேவனுடைய மகிமை அவருக்குள்ள அவர் மேல வெளிப்படுகிறது. அவருடைய வஸ்திரம் எல்லாம் வெண்மையாக மாறுகிறது. ஒரு பெரிய என்கவுண்டர் நடக்குதாங்க. அங்க ஒரு சத்தம் உண்டாகுது. இவரை நேசகுமாரன் அப்படின்ற ஒரு சத்தம் உண்டாகுது. பிதா அவர் இடத்துல பேசிக்கிறார். இதெல்லாம் நடக்குது பாருங்க. இதெல்லாம் நடந்துட்டு கீழே வராரு பாருங்க. அந்த மறுரூப மலையில ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆண்டவர் பேசுறதா அவர்கிட்ட பாருங்க. ஜெப நேரத்துல கர்த்தர் உங்களோட பேசுறத நீங்க கேட்கிறது ரொம்ப மிகவும் அவசியமா இருக்குது. 17:5. அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்ன சத்தம் உண்டாச்சா? இயேசு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது என்ன சத்தம் உண்டாச்சா? இவர் என் நேசகுமாரன், he is my beloved son. ஹல்லேலூயா. இவர் என் நேசகுமாரன், இவர் சொல்வதை நீங்க கேட்கணும், இவர் சத்தத்தை கேளுங்க. நீங்க யூ ஷுட் ஹியர் him. அவர் மேல நான் பிரியமா இருக்கிறேன். இன்றைக்கு இந்த சத்தம் தான் உங்க காதுல கேட்கறது அவசியமா இருக்குங்க. ஹல்லேலூயா. glory to God. நான் சொல்றேன், இந்த சத்தம் தாங்க நமக்கு தேவை. நம்ம எல்லாரும் என்ன தெரியுமா தேடிட்டு இருக்கோம்? கிறிஸ்தவர்கள் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? நம்ம பண்றது, ஆண்டவர் என்ன சொல்லுவார் பிரதர்? ஆண்டவர் சொல்லுவாரா? நான் அமெரிக்கா போகணும்னு ஆண்டவர் சொல்லுவாரா? ஆப்பிரிக்கா போகணும்னு ஆண்டவர் சொல்லுவாரா? நான் அதை பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லுவாரா? நான் இதை பண்ணணும்னு சொல்லுவாரா? அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாரா? இவனை கல்யாணம் பண்ண? இதெல்லாம் தேவையே இல்லை நமக்கு. இதெல்லாம் நமக்கு இந்த சத்தம்லாம் தேவையே இல்லை. நேசகுமாரன், நீங்க தேவனால அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, தேவன் உங்க மேல பிரியமா இருக்கிறான்ற சத்தம் தான் உங்களுக்கு தேவை. இது புரிஞ்சிருச்சுன்னா அமெரிக்கா போறது என்ன, ஆப்பிரிக்கா போறது என்ன, அவனை கல்யாணம் பண்றதுன்னா, இவ்வளவு கல்யாணம், எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சோம். இதை விட்டுட்டாங்க எல்லாருமே. எத்தனை பேர் புரியுதுங்க நான் சொல்றது? இதை விட்டுட்டாங்க. இயேசு கிட்ட
அதிகமா ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் திரும்ப திரும்ப பேசுறாரு. ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? நேசகுமாரன், நேசகுமாரன். ஞானஸ்தானம் எடுக்கிறாரா? வந்த சத்தம் என்னது? நேசகுமார். மறுரூப மாலையில வந்த சத்தம் என்னது? நேசகுமார். பாருங்க, யோவான் இயேசு வராருல, எருசலேமுக்குள்ள நுழையிறாருல அவருடைய மரணத்துக்கு முன்பதாக. அப்ப யோவான் 12வது அதிகாரம், யோவான் 12வது அதிகாரம், சாலமோன் மண்டபம், சாலமோன் போர்ட்டிகோல நின்று பிரசங்கம் பண்றார். யோவான் 12ல ஒரு சத்தம் உண்டாகுது. என்ன சத்தம் உண்டாகுதுன்னா, வாங்க 27, யோவான் 12:27 படிங்க சிஸ்டர். 27, 28 படிங்க. இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையில் நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். போதும். இப்போ என்னன்னா, இங்க என்ன கான்டெக்ஸ்ட்னா, இயேசு காட்டி கொடுக்கப்பட போகிறார். ஹல்லேலூயா. இஸ் கோயிங் டு கோ டு தி கிராஸ். சில நாட்களுக்கு முன்பதாக, சிலுவைக்கு போறதுக்கு சில நாட்களுக்கு முன்பதாக இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு உள்ள வந்துட்டார். எருசலேமுக்குள்ள கடைசியா வந்துட்டார். உள்ள எப்படி வராரு? ராஜாதி ராஜாவா கழுத மேல வந்துட்டார். as a king of Jerusalem, as a king of Israel உள்ள வந்துட்டார். யூதரின் ராஜாவா உள்ள வந்துட்டார். அந்த நேரத்துல அவருக்கு தெரியுது தான் மரிக்க போற மரணம் எவ்வளவு கோரமான மரணம் அப்படின்றது புரியும். ஏன் அவர் மரணத்தை பார்த்து அவ்வளவு ஒரு கோரமான மரணம்ன்றது எப்படி அவர் புரிஞ்சிச்சுன்னா, அவர் மாம்சத்துல இருக்காரு. அதான் புரிஞ்சுக்கணும். he was man just like you and me. நம்மை போல ஒரு மனிதனாக இருந்தார். சோ ஒரு கோரமான மரணத்துக்குள்ள போறாரு. சும்மா தூக்கு போட்டு சாகடிக்கல அவரை, புரியுதுங்களா? தூக்குனா அப்படியே ஒரு செகண்ட்ல செத்துருவாரு. அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி, சித்திரவதை பண்ணி, அடிச்சு நொறுக்கி சிலுவையில தொங்கிட போறாங்க. சோ அந்த வலி என்னன்றது அவருக்கு என்ன தெரியுது? அது எவ்வளவு என்ன மாதிரி ஒரு வலிக்குள்ள நான் போறேன்றது அவருக்கு புரியுது. அதனால அவர் சொல்றாரு, நான் ரொம்ப வியாகுலப்பட்டு இருக்கிறேன், இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, பேசிட்டு இருக்காரு. அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. அடுத்த வருஷம் படிங்க. இயேசுவை பலப்படுத்துவதற்காக ஒரு சத்தம் உண்டாகுது. அடுத்த வருஷம் படிங்க. பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. பாருங்க, இயேசுக்கு என்னங்க சத்தம் உண்டாச்சு? மகிமைப்படுத்துவேன், இன்னும் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாச்சு. I have both glorified it and will glorify it again. A voice came from heaven. இந்த சத்தம் தான் நீங்க கேட்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? ஜெப நேரத்துல பிதா உங்களை குறித்து என்ன பேசுகிறார்னு நீங்க கேட்கறது தான் மிக மிக அவசியமாக இருக்குது. ஹல்லேலூயா. அமெரிக்கா போவோம், ஆப்பிரிக்கா போகணும்னு கேட்கறது அவசியமே கிடையாதுங்க. அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதெல்லாம் அவசியமே இல்லை. நீங்க நேசகுமாரன் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, நான் பிதாக்கு ரொம்ப பிரியமான மகன் என்பதை நீங்க புரிந்து கொண்டீர்கள் என்றால், மற்ற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அந்தந்த நேரத்துல அந்தந்த காலத்துல தி அப்பாயிண்டட் டைம் அப்படின்னு போட்டிருக்கு பாத்தீங்களா, அந்த நேரத்துல நடக்க ஆரம்பிச்சிடலாம். புரியுதுங்க உங்களுக்கு சொல்றது? எத்தனை பேர் புரியுதுங்க நான் சொல்றது? அதெல்லாம் அது பாட்டுக்கு நடக்குங்க. அது பாட்டுக்கு நடக்கும். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? கர்த்தர் உங்களோட இருக்கிற நிச்சயம் இருந்துச்சுன்னா மற்ற காரியங்களாம் நடக்கிறதுலாம் ஈஸி. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்காது உங்களுக்கு. எத்தனை பேர் புரியுது? இயேசுக்கு அதனாலதான் இயேசுவின் மேல வந்த சத்தம், எப்பொழுதும் இயேசுவின் மேல வந்த சத்தம், நீ நேசகுமாரன், உண்மையில் பிரியமா இருக்கிறேன், இதுதான் வந்துகிட்டே இருக்குது. தட் இஸ் தி அஷூரன்ஸ் ஆஃப் த ஃபாதர். தகப்பனின் அந்த சத்தம், ஹல்லேலூயா, அன்பின் சத்தம், என் பிள்ளை மேல நான் பிரியமா இருக்கிறேன் அந்த சத்தம் வர வர இயேசு தன்னுடைய அழைப்புல இன்னும் அதிகமாக உறுதியாக ஓடினார் அவர். ஹல்லேலூயா. தட் மேட் ஜீசஸ் டு ரன் ஹிஸ் ரேஸ் மோர் ஃபெர்வென்ட்லி. சோ ஜெபம் பண்றது. சோ இயேசு என்ன பண்றாரு? ஜெபம் பண்ணினார். நம்மை ஜெபம் பண்ணவும் அவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக காணிக்கை கொடுப்பது என்பது கர்த்தர் உண்டாக்கின ஒரு காரியம். ஹல்லேலூயா. கிவிங் இஸ் a principle which was created by God. கொடுப்பது என்பது கர்த்தர் உண்டாக்கின ஒரு காரியம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசுனமாய் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரைகளிலும் பெருகுவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியே விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆமென். சோ இந்த வசனங்களை வைத்து உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம்
ஹல்லேலூயா. 6வது வசனத்திலிருந்து 10வது வசனத்தை வைத்து உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாக நீங்க விதைக்கிற ஒவ்வொரு விதைக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய அறுவடையை கொடுப்பார். ஹல்லேலூயா. இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குறுதி. இட் இஸ் a promise from God. ஏன்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தையில விதைக்கிறீங்க, கர்த்தருடைய ஊழியத்துல விதைக்கிறீங்க. நீங்க ஏதோ கொண்டு போய் வெளியில எங்கேயும் கொடுக்கல, கர்த்தருடைய ஊழியத்துல கொடுக்குறீங்க, வார்த்தையில கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா. நல்ல நிலத்துல நீங்க விதைக்கிறீங்க. ஆண்டவர் இதுதான் சொல்றார், யூ ஆர் சோயிங் ஆன் குட் கிரவுண்ட். நல்ல நிலத்துல நீங்க விதைக்கிறீங்க, நிச்சயமா அதோட அறுவடையை பார்ப்பீங்க. கர்த்தரை நீங்க கனம் பண்றீங்க. ஆமென். ஸோ கொடுப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. நீங்க யூபிஐ மூலமா கொடுக்கணும்னா ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். இதான் அந்த ஸ்கேன் கோடு. ஸோ கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே, மற்ற யூபிஐ மூலமாக நீங்க ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். யூபிஐ நம்பர் வழியாகவும் நீங்க கொடுக்கலாம். 9884160264. இதுதான் யூபிஐ நம்பர். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பரும் இதுதான். யூபிஐ ஐடி வந்து JJKiranpal@OKICICI. இல்ல டைரக்டா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னாலும் நீங்க பண்ணலாம். இந்தியால இருக்கிற அக்கௌண்ட்ல இருந்தும் பண்ணலாம், இல்ல வெளிநாடுகள்ல இருக்கிற அக்கௌண்ட்ல இருந்தும் டைரக்டா நீங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வழியா பண்ணலாம். அக்கௌண்ட் நேம் கிரண் பால் JJ, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, IFSC கோட் ICIC 000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமென். என் தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளும் குறைவுகளும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக கிறிஸ்து இயேசு மூலமாக சந்திப்பார் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.